ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜேஎஸ் ஒர்க்ஸ். இன்றைக்கி ஈவினிங்கில் ஈஸியாக சாப்பிட்ற மாதிரி ஒரு டிஃபன் ரவாவில் செய்யலாங்க. இது சீக்கிரமாக செஞ்சிடலாம், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து செய்கிறதுனால இது ரொம்ப ஹெல்த்தியான டிஃபனாக கூட இருக்கும், பசங்களுக்கும் பிடிக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் அதுக்கு ஒரு அரை கப்பு ரவா எடுத்துருக்குறேங்க. அப்புறம் கடலை மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துட்டேன். தயிர் கெட்டி தயிர் ஒரு 2 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம். எடுத்து அதுக்கு தேவையான அளவு சால்ட்டு ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கெட்டி பதத்துக்கு நம்ம கரைச்சி வைக்கணும். ரொம்ப அதிகமாக வேணாம். எப்படியும் ரவை தண்ணி இழுக்கும், அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி. அதாவது இதுக்கு நான் ஒரு 3/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து கரைச்சி வச்சுருக்கேங்க. கரைச்சி வச்சு இது ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சிடலாம் முதல்லையே. இப்போ வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் ஒரு சின்ன வெங்காயம், தக்காளி ஒரு சின்னது, குடமிளகா, அப்புறம் கேரட்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் பொடியாக நறுக்கிட்டுங்க. உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு ஒரு சின்ன உருளைக்கிழங்காக இருந்தால் ஓகே, பெருசாக இருந்தால் பாதியாக எடுத்து கட் பண்ணி அதை இந்த மாதிரி துருவி வச்சுக்கலாங்க. துருவி வச்சு இதை நல்லா தண்ணியில் நல்லா அலசி வச்சுக்கணுங்க. ஒரு 2-3 தடவை இந்த மாதிரி அலசி வச்சுட்டா அதில் இருக்கிற ஸ்டார்ச் எல்லாம் போயிடும். அதுக்காக தான். இப்போ ஒரு பேனில் ஆயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் விட்டுட்டேன். சீரகம் ஒரு அரை டீஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டு அது நல்லா பொரிஞ்சதும் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துட்டேங்க. சேர்த்து அதுவும் நல்லா பெரிய வெங்காயத்துக்குடைய இஞ்சி பூண்டு, பெரிய வெங்காயம் போட்ட அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தா அது ஒட்டாது. அதுக்காக தான். அதுக்கு வதக்கினதும் நம்ம தக்காளியும் குடமிளகாவும் சேர்த்துட்டேங்க. அது கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு கேரட்டு, அந்த உருளைக்கிழங்கு, அலசி வச்ச உருளைக்கிழங்கு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, அது கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இதுக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூனு, கரம் மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கலாங்க. இது தண்ணி விட வேண்டியதில்லை. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். வச்சு நல்லா வதக்கலாங்க. காய்கறியெல்லாம் அதுலேயே ஒரு பாதி அளவாச்சும் வேகணும். அந்த அளவு பொறுமையாக நம்ம வதக்கி விட்டுகிட்டே இருந்தால் அது நல்லா தண்ணி வற்றுற வரைக்கும் அந்த காய் வெந்துடும். மூடி போட்டு கூட ஒரு 2 நிமிஷம் நீங்கள் காய்கறியெல்லாம் வேக வச்சுக்கலாங்க. கூட நான் ஸ்வீட் கார்ன் இருந்துச்சுங்க, அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அதையும் சேர்த்து நல்லா வதக்குறேன். இது சீக்கிரமாக வெந்துடும், அதனால் தனியாலாம் வேக வைக்க வேண்டியதில்லை. அதையும் நல்லா வதக்கி இப்போ மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வைங்க. தண்ணி அப்படி தேவைப்பட்டால் நீங்கள் தெளித்து கையில் மட்டும் தெளித்து வேக வச்சு எடுத்துகிட்டு இப்போ அந்த ஊற வச்ச ரவா பெட்டரை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா அந்த அலசி ஊற்றின தண்ணி இருந்தால் போதும், தண்ணி அதிகமாகவே சேர்க்கக்கூடாது. இது நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கலந்து அடுப்பு கொஞ்சமாக மீடியம் ஃப்ளேமில் ஏற்றி விட்டு நல்லா அது அந்த கலர் மாறும். அந்த ரவா அந்த எல்லோ கலரில் நல்லா மாறுற வரைக்கும் நல்லா வேகட்டும், பாதி அளவு வேகும். இந்த மாதிரி நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. பாருங்கள், இப்போ கலர் மாறி ரவாலாம் ஓரளவு வெந்துருச்சு. காய்கறி இது கூடயே வெந்திருக்கும். இப்போ சில்லி ஃப்ளேக்ஸு, வரமிளகாவை ஒரு 2 மிக்சியில் லைட்டாக சூடு பண்ணி மிக்சியில் நான் கிரைண்ட் பண்ணியிருக்கேன். அதை இதுதான் சில்லி ஃப்ளேக்ஸுன்னு சொல்கிறது. இதை லாஸ்ட்டாக சேர்த்து இதில் கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், ரவாலாம் நல்லா வெந்து காய்கறி வெந்து இந்த அளவு ஆயிடுச்சு. இது நல்லா ஆறட்டும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை 2ஆக ஆற விடுங்க. இது நல்லா ஆறுனதும் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இதுக்கு மைதா மாவு தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. பாருங்கள், இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி தனியாக கட்லெட் மாதிரி நமக்கு எந்த ஷேப்பு வேணுமோ அந்த ஷேப்பில் செஞ்சு வச்சுக்கலாம். அரை கப்பு ரவை போட்டேங்க. 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்தேன். அதனால் அது நல்லா ரவை நல்லா ஊறி இருக்கும். கடலை மாவும் சேர்த்துருக்கோம்.
இதை நம்ம வேண்டிய ஷேப்பில் கட்லெட் மாதிரி செஞ்சு சீக்கிரமாக செஞ்சிடலாம் ஈவினிங்கில். விஜேஎஸ்எஃப்ஸ் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இதில் ரெசிபீஸு, ரங்கோலிஸு எல்லாமே இருக்கும் இந்த சேனலில். ஒரு தடவை ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். இது மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு நம்ம தோசைக்கல்லில் கொஞ்சமாக ஆயில் விட்டு சுட்டு எடுத்துக்கலாம். இது சுட சுட சாஸ் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். பிடிச்சா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விஜேஎஸ் ஒர்க்ஸ் சேனலில் ஆரி எம்ப்ராய்டரி ப்ளவுஸ் டிசைன்ஸ் எல்லாம் கூட இருக்கும். ஒரு தடவை செக் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதாங்க, கட்லெட் வெந்துருச்சு. அரை கப்பு ரவைக்கு எனக்கு 12 பீஸ் வந்தது, வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துனதுனால. இது சாஸ் தொட்டு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். ரவா கட்லெட் ரெடி. விஜேஎஸ்எஃப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். நல்லா பாருங்கள், வெந்துருச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.